வெல்கம் பேக் டு அவர் சேனல். அர்ச்சுனோட டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜயோட ஆக்டிங்கில் ரெடியான ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் ரிலீஸ் வந்து போஸ்ட்போன் ஆகி இப்போ என்ன டேட்டில் வெளிவருன்ற மாதிரியான குழப்பத்திலேயே நாம் இன்னும் இருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கு மேலே ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ சென்சார் இஷ்யூ தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ சுப்ரீம் கோர்ட்லாம் வந்து போனாங்க, ஆனால் சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்டே பண்ணிட்டாங்க. நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே பார்த்துக்கோங்கன்னு. நாளைக்கு இந்த படத்தோட கேஸ் ஹியரிங் சென்னை ஹைகோர்ட்டில் இருக்க போது. ஸோ நாளைக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்க போகிறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ப்ரொடியூசர் சைடு சாதகமாக முடிஞ்சுது அப்படின்னா இந்த படம் மேக்ஸிமம் Jan 26 அன்னைக்கு எதிர்பார்க்கலான்ற மாதிரி தான் நியூஸ் படம் வந்துட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் மறுபடியும் இந்த கேஸை வந்து இன்னும் இழுத்துட்டே போனாங்க அப்படின்னா இந்த மாதம் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. பிப்ரவரி மந்தில் தேட்டரில் கொண்டு வர மாதிரி அவங்க பிளான் பண்ணுவாங்க. இன்னுமே வந்து டேஸ் டிலே ஆகுமா. பட் ஆனால் என்ன எக்ஸாக்டாக வந்து நாளைக்கு நடக்கும்ன்றது தெரியல. ஏன்னா எதுவுமே வந்து நமக்கு சாதகமாக வந்து சுப்ரீம் கோர்ட்லையுமே வந்து நீங்கள் ஹைகோர்ட்டில் பார்த்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இப்போ ஹைகோர்ட்டில் வந்து அவங்க என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க, ஸோ ஜட்ஜ் என்ன மாதிரி டிசிஷன் எடுக்க போகிறாங்க, சிபிஎஃப்சி மேலே அகேன்ஸ்டா இல்லை படத்தோட ப்ரொடியூசர் மேலே அகேன்ஸ்டான்னு எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ இன்னும் இந்த படத்து மேலே இன்னும் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் உண்டாக போகுதுன்னு. இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் நமக்கு வெளிவந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்துட்டாங்க அப்படின்னா Jan 26 நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். செம பிளாஸ்டாக இருக்கும் அப்படி நடந்துச்சுன்னா. ஸோ ஏன்னா Jan 23 வரைக்கும் வந்து ஒர்க்கிங் டே. ஸோ அது வரைக்கும் சிபிஎஃப்சி சைடில் ஸோ கோர்ட் புஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்க சென்சார் இஷ்யூ பண்ணி தான் ஆகணும். ஸோ 23க்குள்ளே. ஸோ அதனால் சென்சாருமே வாங்கிடுவாங்க. ஸோ ப்ராபபிளி 26 இல்லைன்னா அந்த 3 நாள் கேப்பில் வந்து ஏதாவது டேட்டில் அவங்க தேட்டரில் கொண்டு வர மாதிரியே பிளான் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ பார்ப்போம் அப்படி நடக்குதா இல்லையான்னு. இன்னும் வந்து கேஸ் ஆல்மோஸ்ட் முடியல. ஸோ இன்னுமே வந்து இழுத்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் நெகட்டிவான ஃபீட்பேக் தான் வந்துட்டுருக்கு இப்போ வரைக்கும். ஸோ நாளைக்கு நடக்க போகிற கேஸ் ஹியரிங்கில் ஸோ நம்ம ஜெயிப்போமா இல்லையான்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ ஜனநாயகன் படத்துக்கு நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிருக்கீங்கன்றதை மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.